ஏற்கனவே பாலிட்டிக்ஸ்னாலே ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி ஜனங்க மத்தியில் என்னையே கேட்குறாங்க, ஏன் கார்த்திக் உங்களுக்கு பாலிடிக்ஸ், உங்களுக்கு பாட்டு கேட்குறதுனா பின்னாடி போய் கேட்குறேன். இடையில ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் ஆனதும் உங்களுக்கு தெரியும், நான் பாதி வழியில் திரும்பி வந்ததும் உங்களுக்கு தெரியும். ஒரு சேனலில், நான் ரொம்ப மதிக்கும் ஒரு சேனலில் ஒரு கிளிப்பிங் போட்டாங்க. அதில் ஆனால் முழுசாக அது தெளிவாக தெரியவில்லை. ஆனால் கண்ணை கட்டி விட்ட மாதிரி பிளைண்டாக முதல்ல ஆதரவு கொடு, அப்புறம் கூட்டணி பற்றி பேசுவோம், அப்புறம் தொகுதி பற்றி பேசுவோம் அப்படின்னு சொன்னால் நாம் அடிமை அல்ல. முதல்ல ஐ வுட் லைக் டு தேங்க் ஆல் ஆஃப் யூ. நீங்கள் எல்லாரும் நம்மளுடைய பெருமதிப்பிற்குரிய பத்திரிகையாளர் சகோதரர்கள் சகோதரிகள், எலக்ட்ரானிக் மீடியா, சோஷியல் மீடியா நெட்வொர்க் எல்லோரும் இந்த ஷார்ட் நோட்டீஸில் வந்ததுக்கு முதல்ல ரொம்ப நன்றி. எனக்கு தெரியும் இன்றைக்கி நம்மளுடைய நிலவரம், தமிழ்நாட்டு நிலவரம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் மின்னல் வேகத்தில் நீங்கள் செயல்பட்டு இருக்கீங்க. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் நிமிஷத்துக்கு நிமிஷம் ஃப்ளூயிடாக மாறிட்டு இருக்கு. ஸோ இந்த ப்ரெஸ் மீட் விச் இஸ் த ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண அப்புறம் ரொம்ப ஷார்ட்டாக ஐ வாண்ட் டு மேக் அ வெரி ப்ரீஃப் ஸ்டேட்மெண்ட் தான். ஏன்னா நிறைய விஷயங்கள் இப்போவும் ஃப்ளூயிடாக இருக்குது. அது ஃப்ளூயிடாக ஏன் இருக்குன்னா, சில இன்டிசிஷன்ஸ் அத்தனை கட்சிகள்லேயுமே இருக்கிறத நம்ம பார்க்குறோம் டெய்லி. கன்ஃபியூஷன்ஸ், கூட்டணி, ஐ ஒன்ட் கால் இட் எனிதிங் எல்ஸ், பட் மாறுறது. ஒரு விஷயம் சந்தோஷப்படுற என்னென்னா, உண்மையான கேரக்டர்ஸ் எப்போ சர்ஃபேஸ் ஆகும்னா, கொஞ்சம் ஃபிலாசாபிக்கலாக பேசினா, when there is stress, when there is a deadline. ஒரு நெருக்கடி வரும்போது, ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது ரொம்ப தெளிவாக சிந்தித்து செயல்பட வேண்டிய இந்த வேளையில் ரொம்ப அனுபவம் மிக்கவர்களும், அவங்களுக்கு கம்பேர் பண்ணால் நான் புதியவன் தான், எனக்கும் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட 10 வருஷம். பட் சில பேர் அந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் டியூரஸில், அந்த டென்ஷனில், நான் மதிக்கும் பல லீடர்ஸ் சில விஷயங்களில் உணர்ச்சி வசப்பட்டு நார்மலாக அவங்க யூஸ் பண்ணாத சில வார்த்தைகளை யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஐ மட் ரியலி கமெண்ட் மீடியா, நீங்கள் அப்படியே அதை தொடர்ந்து காட்டலை. தட் ஷோஸ் உங்களோட அப்சல்யூட் மெச்சூரிட்டி. ஏன்னா வி ஷுட் நாட் ஃபேன் அ ஃபயர். நான் எப்போவுமே சொல்கிறது உண்டு, ஒரு லீடிங் பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு சில சலுகைகள் கிடையாதுன்னு. அது உணர்ச்சி வசப்படுறதோ, கோவப்படுறதோ, ஆத்திரப்படுறதோ, நிதானம் இழுக்கிறதோ, ஆட்டோக்ராட்டிக் ஆட்டிடியூடோ, டிப்ளமசியோ, ஆர்டிகுலேஷனோ இல்லாமல் ஒரு லீடர் செயல்படக்கூடாது. அது என்னுடைய பிரின்சிபல், ஒரு கோர் பிலீஃப். அந்த மாதிரி தான் நம்ம இருந்திருக்கோம், இருப்போம், இனியும் இருப்போம். ஸோ அது அடிப்படை. இங்கே என்ன எக்ஸ்போஸ் ஆகுதுன்னு நான் டெய்லி பார்க்கும்போது, நம்ம படிக்கும்போது, டிவி சேனல்ஸில் பார்க்கும்போது என்ன எக்ஸ்போஸ் ஆகுதுன்னா, நம்முடைய மக்கள், தமிழக மக்கள், என்ன வேடிக்கை கூத்து நடக்குதுன்னு நம்ம ஸ்டேட்லன்னு அவங்க பார்க்கும்போது பரிதாபமாக இருக்குது எனக்கு. ஏன்னா யாருக்கிட்டேயுமே ஒரு நிலையான ஒரு கொள்கை இருக்கோ, நிலைப்பாடு இருக்கோ, தெளிவான சிந்தனை இருக்கா, இல்லை நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கிறோம், அதில் மாற்றங்கள் வரலாம், தவறில்லை.
ஆனால் அது மாற்றங்கள் வரும்போது நாம் எப்படி நம்மளை ஹேண்டில் பண்ணிக்கிறோன்றது மிக மிக அவசியம். இது நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, சப்போஸ் நீங்கள் எம்எல்ஏவோ ஒரு அதுக்கப்புறம் ஒரு 2.5-3 வருஷம் கழிச்சு எம்பி ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ, லெட்ஸ் நாட் கோ தேர். இப்போ அசெம்பிளி தான். அங்கே போய் அசெம்பிளியில் நீங்கள் ஆஸ் அ ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த பீப்புள், உங்களுடைய ஒரு ஸ்பெசிஃபிக் கான்ஸ்டியூன்சிலேருந்து உங்களை செலக்ட் பண்ணி அங்கே வச்சுருக்கிற அந்த பீப்புள் முதல்லையே உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் நடந்துக்கிற முறையை பார்க்குறாங்க, நீங்கள் பேசும் முறையை கேட்குறாங்க, உங்களுடைய ஆட்டிடியூடை பார்க்குறாங்க. இவங்க நம்மளுக்கு என்ன போய் அங்கே சொல்லுவாங்க? இந்த அவசரம், இந்த ஒரு ஆட்டிடியூட், இந்த தடுமாற்றம் ஏன் பதவி மோகமா, பதவி ஆசையா, மக்களுக்கு சேவை செய்யணுன்றதில் இந்த அவசரமும், அது கூட கொஞ்சம் நிதானமாக தான் இருக்கணும். அதில் இருந்தாலாவது பரவாயில்ல. இந்த கூட்டணியில் இரு, இல்லை அந்த கூட்டணிக்கு போ, இல்லை இங்கே மாற்று அங்கே மாற்று, பிரிஞ்சு போ, திரும்பி வா, உள்கட்சிக்குள்ளேயே தடை, என்னென்னமோ நம்ம கேள்விப்படும்போது வருத்தமாக தான் இருக்கு. ஸோ இதை அவங்க எல்லாருக்கும் விட வயசில் குறைந்தவனாக இருந்தாலும் ஒரு பல வருடங்கள் அட்மையர் பண்ணதுனால் நான் இது சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அண்ட் ஐ ஹாவ் எவ்ரி ரைட் ஃபார் மை ஒப்பீனியன். அவங்களுக்கு எப்படி இருக்கோ அந்த உரிமை எனக்கும் இந்த ஜனநாயக நாட்டில் என்னுடைய கருத்தை சொல்லவும் உரிமை இருக்குது. ஐ எம் நாட் கிரிட்டிசைசிங் எனிபடி. தயவுசெய்து அதை தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். நான் கிரிட்டிசைஸ் பண்ணல, இதை அவாய்ட் பண்ணணும்னு யோசிக்கிறேன். ஏன்னா இதே மாதிரி தொடர்ந்தால் இந்த எலெக்ஷன் முடியறதுக்குள்ளே இது மிகப்பெரிய கேலிக்குரிய விஷயமாகிடும். ஏற்கனவே பாலிட்டிக்ஸ்னாலே ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி ஜனங்க மத்தியில் என்னையே கேட்குறாங்க, ஏன் கார்த்திக் உங்களுக்கு பாலிட்டிக்ஸ், உங்களுடைய நேச்சருக்கும் இதுக்கும் சரி வருமா, நீங்கள் ஆர்டிஸ்ட், எல்லாம் இப்போவும் கேட்குறாங்க. ஆரம்பித்தப்பவும் கேட்டாங்க, இப்போவும் கேட்குறாங்க. பட் என்னென்னா, நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்களுடைய அந்த உரிமையான அந்த ஒரு கேள்விக்கு ஒரு தாழ்மையான என்னுடைய கருத்து அது சரியா தவறா என்று சில காலங்கள் கழித்து தெரியலாம், இல்லை இப்போ கூட தெரியலாம். எல்லாருமே ஒதுங்கிட்டா, வேண்டாப்பா நமக்கே இந்த தலைவலின்ட்டு எல்லாருமே ஒதுங்கிட்டா, பதவிக்கு அப்போது வரணுன்னு நினைக்கும் நல்லவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்களே, அவங்க எல்லாருமே ஒதுங்கிட்டா அப்போ அங்கே யார் இருப்பா? இன்றைக்கி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். தேசிய கட்சிகள்னு நம்ம சொல்கிறோம், அவங்களும் சிறிய கட்சியாக இருந்து ஆரம்பித்தது தான். 2 MP இருந்தவர்கள் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் மத்தியில், அது நமக்கு தெரியும். ஆனால் ஒரு சோஷியல் மூவ்மெண்ட், நத்திங் ஷார்ட் ஆஃப் ரெவல்யூஷன். அதான் சொல்கிறேன், ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு புரட்சி வெடிக்கும். எப்போல்லாம் அடக்குமுறை வருதோ நம்ம நாட்டில் ஒரு புரட்சி வெடிக்கும். எப்பொழுது ஊழல் பெருகுதோ நம்ம நாட்டில் ஒரு புரட்சி வெடிக்கும். அது நம்மளுடைய ஜனநாயக உரிமை அது. தட் இஸ் வை வி ஆர் a republic. We have the right, and the right is vested with the people of this country. உங்களுக்கு பாட்டு கேட்கணும்னா பின்னாடி போய் கேட்க. So that is why we are here. When it is vested with the people of this country, நம்ம இப்போ இந்த ஸ்டேட்டுக்கு வரோம். ஓகே, ஃபைன். இந்த அசெம்பிளி எலெக்ஷன்ஸில் உங்களுக்கு தெரியும், ஏன்னா உங்களுக்கு தெரியாதது எதுவுமே கிடையாதுன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும் கார்த்திக் இன்றைக்கி ஏன் உங்களை மீட் பண்ணுறேன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் கடந்த சில நாட்களாக சில செய்திகள் வருது, நேற்றும் வந்தது, மறுக்கலைன்னா. ஆனால் ஒரு வார்த்தை கொஞ்சம் மாறினாலும் அதோடைய அர்த்தம் மாறிவிடுதுன்னு தான் எனக்கு ஒரு வருத்தம்.
நம்ம சொல்கிறத அப்படியே எழுதினா பரவாயில்லை. சில சமயம் தொலைபேசியில் நம்ம இன்டர்வியூ கொடுக்கும்போது சில வார்த்தைகள் தவறாக ஒரு வார்த்தை மாறினாலும் கூட அதனுடைய அர்த்தம் மாறாவிட்டாலும் கொஞ்சம் கடுமையாக தோன்றும். குறிப்பாக சொல்லணும்னா, ஏமாற்றி விட்டார்கள், ஓரம் கட்டி விட்டார்கள், இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நான் யூஸ் பண்ணல. ஏன்னா நான் படித்தது. அவங்கள நான் தப்பு சொல்லலை, பட் அவங்களுக்கு நான் தெளிவாக சொல்லலையோன்றது தான். உங்களுக்கு தெரியும், கடந்த 2 மாதமாக டிஎம்கேயோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தது உண்மை. அது யார் ஆரம்பித்தா, யார் வந்து பேசினா, அதெல்லாம் அவை நாகரீகம் இருக்குது, சபை நாகரீகம் இருக்குது, அரசியல் நாகரீகம் இருக்குது. அதனால நான் சொல்ல விரும்பலை. ஆனால் நான் ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கேங்கன்னா, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற வார்த்தையை தான் நான் யூஸ் பண்ணேன். ஏன்னா ஏமாறுவது அது வந்து 2 துருவம். ஏமாற்றுவது ஒரு கொள்கையாக இருந்தால் நீ ஏன் போய் ஏமாறுற அப்படின்னு வரும் இன்னொரு எண்டில். சில விஷயங்களில் நம்ம சொல்லலாம். ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்ற வார்த்தையை நான் ஏன் யூஸ் பண்ணேன்னா, கம்யூனிகேஷன் கேப் இருக்கும்போது, ஈகோ நடுவில் விளையாடும்போது, சில பேருக்கு சில யூகங்கள் தோன்றும்போது நமக்கும் அந்த உரிமை இருக்குன்றது ஒரு தாழ்மையான அபிப்பிராயம் எனக்கு. ஈகோன்ற வார்த்தையை வந்து இப்போது நமக்கு ஃப்ராய்டு சொல்லி நம்ம கற்றுக்கணுன்னு அவசியம் இல்லை. சிக்மண்ட் ஃப்ராய்டு உங்களுக்கு தெரியும், சைக்காலஜியோட ஃபாதர். ஈகோ ஒரு மனிதனுக்கு எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் அந்த 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 எந்த இடத்துல எப்படி பயன்படுத்தணும், நம்மை வளர்த்துக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தலாமே தவிர இன்னொருத்தரை அழிப்பதற்கு அதை பயன்படுத்தக்கூடாது. இட்ஸ் நாட் அ வெப்பன், இட்ஸ் a nature, இட்ஸ் an attitude. நான் சொல்கிறது, நாங்கள் பேசும்போது டிஎம்கேயோட அவங்களும் பேசும்போது, அதாவது மீடியேட் பண்ணிட்டு இருந்தவர்கள் பொதுவான நண்பர்கள், நல்ல எண்ணத்தோடு தான். இடையில் ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் ஆனதும் உங்களுக்கு தெரியும். நான் பாதி வழியில் திரும்பி வந்ததும் உங்களுக்கு தெரியும். உண்மை. அது ஒரு சேனலில், நான் ரொம்ப மதிக்கும் ஒரு சேனலில் ஒரு கிளிப்பிங் போட்டாங்க. அதில் ஆனால் முழுசாக அது தெளிவாக தெரியவில்லை. ஏன்னா ஒரு கட்சியில் என்ன ஒரு ப்ராசஸ்ன்னு ஒன்று வச்சுருக்காங்கன்னா, அதை தெளிவாக சொல்லியிருக்கணும் ஃபஸ்ட். 2வது, அதை கன்வேயும் பண்ணணும். தட் இஸ் கம்யூனிகேஷன். முதல்ல ஆதரவு கொடுக்கணும், அதுக்கப்புறம் கூட்டணின்னு சொல்லணும், அதுக்கப்புறம் தொகுதி என்னன்னு கேட்கணும், அதுக்கப்புறம் நாங்கள் சொல்கிற தொகுதியை நீங்கள் எடுத்துக்கணும். அப்படின்றது சில நிலைப்பாடுகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நான் எந்த கட்சியும் குறிப்பிட்டு சொல்ல, பொதுவாக இருக்குது. அந்த லாஜிக் தான் நான் புரியலன்னு சொன்னேன். ஏன்னா அர்த்தம் புரியுது எனக்கு. கூட்டணின்னு பேச்சுவார்த்தைக்கு வரோம்னாலே ஆதரவுன்னு தானே அர்த்தம். இப்போ யூ வாண்ட் டு சிட் அண்ட் டாக் ஆன் த டேபிள், அக்ராஸ் த டேபிள், whatever. உங்களுடைய ஒப்பீனியனை நீங்கள் சொல்லுவீங்க, எங்களுடைய ஒப்பீனியனை நாங்கள் சொல்லுவோம். அது கூட்டணி. எங்களுக்கு இது பிரின்சிபல் ஸ்டாண்ட் இருக்குது. இதற்கு உங்களுக்கு சம்மதமாக நாங்கள் சொல்லலாம், நீங்களும் சொல்லலாம். அதன் பிறகு ஏற்படும் கூட்டணி. ஆனால் கண்ணை கட்டி விட்ட மாதிரி பிளைண்டாக முதல்ல ஆதரவு கொடு, அப்புறம் கூட்டணி பற்றி பேசுவோம், அப்புறம் தொகுதி பற்றி பேசுவோம் அப்படின்னு சொன்னால் நாம் அடிமை அல்ல.
நாங்கள் தமிழக மக்களோ எங்கள் கட்சியை சார்ந்தவர்களோ யாருமே இங்கே யாருக்கும் அடிமைகள் அல்ல. நான் இதை கொஞ்சம் வருத்தத்தோடு தான் சொல்கிறேன். ஏன்னா எலெக்ஷனில் தனியாக கூட நிற்கலாம், தன்மானத்தை இழக்காமல். நீங்கள் எவ்வளோ ஓட்டு வாங்குறீங்கன்றது முக்கியம் இல்லை, என்ன நிலைப்பாடு எடுக்கிறீங்க, எந்த ஒரு கொள்கைக்காக நிற்கிறீங்கன்றது தான் முக்கியம். நீங்கள் அடிமையாக இருக்க வேண்டும், நாங்கள் சொல்வதை பெற்றுக்கொண்டு செல்ல வேண்டும், அது எலெக்ஷனில் தனியாக நின்று தோத்தாலும் பரவாயில்ல, அப்படி ஒரு கூட்டணி தேவையில்லை. அதே மாதிரி இந்த வரலாறு நான் தான் படம் எடுப்பேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறது ரொம்ப சிறுபிள்ளைத்தனமான ஒரு விஷயம். நீ என்ன படம் எடு, ஆனால் குற்றப்பரமுறை முதல் டைட்டில் வைக்காது, அது என்னோட கனவு படம் அப்படின்னார். பாலா என் எச்சிலை திங்க மாட்டான் என்று நம்புகிறேன். வந்து வேலை பார்க்கட்டும், வந்து ஷூ துடைக்கட்டும். என்ன பாரதிராஜாவுக்கு ஷூ துடைக்கட்டும், யாரை பார்த்து ஷூ துடைக்க சொல்கிறேன்? அந்த குருன்ற ஸ்தானத்தை பாலு மகேந்திராவை தவிர யாருக்குமே கொடுக்கக்கூடாதுன்றதுல நான் ரொம்ப கர்வமாகவும் திமுறாகவும் வாழ்ந்தவன். எந்த முட்டா பேலாவது அப்படி சொல்லுவேன்னா, ஒரு ஹிஸ்ட்ரியை படம் எடுக்கிறதுக்கு எனக்கு தான் உரிமை இருக்குது அப்படின்னு. அதாவது அவனை நேரில் பார்க்கும்போது அண்ணன் என்னன்னு கூப்பிடுவேன். எனக்கு இப்போவே அருவறுப்பாக இருக்கு, அவன் பேர் சொல்லவே அருவறுப்பாக இருக்கு.